சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் யோசித்து கொண்டே தான் இருக்கிறேன். வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று ஏதேதோ குழப்பங்களோடு தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உனக்கு யாருமே உதவி செய்ய இல்லையே என்ற ஒரு கலக்கம் எல்லாம் இருக்கிறது. அந்த கலக்கத்தை எல்லாம் நிச்சயமாகவே நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடுவேன். அதுவும் எப்படி என்றால், ஒரு நபரின் மூலமாக, ஒரு புது நபரின் மூலமாக உனக்கு அறிமுகம் கிடைக்கும். ஒரு புது நபர் மூலமாக உனக்கு ஒரு உதவிகள் கிடைக்கும். நான் யார் என்னவென்பதை சொல்கிறேன். உன்னுடைய உறவிலேயே சமீப காலமாக பேசாமல் திடீரென்று ஒரு நபர் உன்னிடம் வந்து பேசுவார். அந்த நபரின் மூலமாக உனக்கு ஒரு யோசனைகள் அந்த நபர் கொடுப்பார். அந்த யோசனையை வைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு வேண்டுமானாலும் நீ எடுக்கலாம். அதாவது உதவி செய்வார்கள் என்றால் எல்லாவற்றையும் அப்படியே செய்ய மாட்டார்கள். அவர்கள் யோசனையை கொடுப்பார்கள். அந்த யோசனையை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் அடுத்தது நீ என்ன செய்யலாம் என்பதை நீ யோசிக்கலாம். நிச்சயமாக அவர் கொடுக்கும் யோசனை மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மையானது நடக்கும். அதாவது எப்பொழுதுமே கஷ்டம் நடக்கும் என்று நினைக்கக்கூடாது. யார் மூலமாவது எப்படி வேண்டுமானாலும் ஒரு நல்லது ஆனது நடக்கத்தான் செய்யும். அது அவர்களுடைய மனதை பொறுத்து. சிலர் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்வார்கள். அதாவது ஒரு விஷயம் தெரிந்தால் அதை சட்டென்று புரிந்து கொள்வார்கள். சிலருக்கு புரிந்து கொள்ள நேரமானது வேண்டும். ஆனால் நீயோ ஒரு யோசனை கொடுத்தால் அதை பல யோசனையாக மாற்றி அழகான ஒரு விஷயத்தை செய்து விடுவார். உனக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும். தூரத்து உறவு ஒரு அறிமுகம் கிடைக்கும். அந்த நபரின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது வந்து கொண்டேதான் இருக்கும். எந்த ஒரு நேரத்திலேயும் உனக்கு தோல்விகள் வராது. ஏன் தெரியுமா நான் இவ்வளவு உறுதியாகவும் தெளிவாகவும் ஒவ்வொரு நிமிஷமும் இதுதான் நடக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்? ஏனென்றால் என்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. என்னுடைய பிள்ளை அதிகமான கஷ்டத்தை அனுபவித்து விட்டது. சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை என்னுடைய பிள்ளை அனுபவித்தே ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய பிறந்தவள். அவள் எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் அவளுக்கான ஒரு விஷயத்தை நான் கொடுத்தே ஆக வேண்டும். நான் அப்படி கொடுக்காமல் இருந்தால் உனக்கு துரோகம் செய்தது போல ஆகிவிடும். உனக்கு நல்ல நபர், அதாவது நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய் பத்தியா, யார் மூலமாவது எனக்கு சாய் வந்து உதவி செய்ய மாட்டாரா, எனக்கான யோசனைகள் பண தேவைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவாரா சாயி என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அதற்கான உதவிதான். ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தையும் நீ தவறாக நினைத்து இந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டுவிட்டாய். ஆனால் எந்த நிமிஷமும் எந்த நொடியும் நான் உனக்கு உதவி செய்யவில்லையே, நீ எனக்கு இப்படி செய்து விட்டாயே, அப்படி செய்து விட்டாயே என்று புலம்பக்கூடாது. புரிகிறதா? எல்லா நேரத்திலேயும் நான் உனக்கு உதவி செய்வேன். கட்டாயம் உதவி செய்வேன். ஒவ்வொரு நேரத்திலேயும் உனக்கான ஒவ்வொரு இன்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்த்து கொண்டுதான் இருப்பேன். ஆனால் நீதான் இவர் சாய் எனக்கு இது கொடுத்திருக்கிறார், இந்த விஷயம் சாய் எனக்காக செய்தது என்று புரிந்து கொண்டு எல்லா விஷயத்திலும் இருந்து நீதான் ஜாக்கிரதையாக யோசித்து ஒவ்வொரு விஷயமாக செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலேயும் குழம்புவதோ தவிப்பதோ தேவையல்ல. சந்தோஷமாக இருந்தாலும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். என்னம்மா நான் சொல்வது சரிதானே? இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பம் இருந்தாலும் இனி வரும் நாட்கள் உனக்கு உதவிதானே கிடைக்கப் போகிறது. நல்லது தானே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. நல்லது நடக்கும் பொழுது நல்ல விஷயத்தை பற்றி தான் யோசிக்க வேண்டும். இப்பொழுது நான் உனக்கு ஏற்கனவே உதவி செய்தேன், ஆனால் நீ அதை கண்டுகொள்ளவில்லை என்றெல்லாம் நான் பேசுவதற்கு விரும்பவே இல்லை. சரியா? நான் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அற்புதமாகவும் அதிசயமாகவும் காண இருக்கிறாய் என்பதையே உனக்கு நான் ஒவ்வொரு நிமிடமும் சொல்லிக்கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் உன்னை பார்த்து கொண்டும் நான் இருப்பேன். என்னுடைய பிள்ளைக்கு நல்ல காலம் பிறக்க வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து தருவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒன்று. எந்த ஒரு
தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வைப்பதுதான் அதிகமாகவே பிடிக்கும். நிச்சயமாக எனக்கும் அதுதானே பிடிக்கும். இந்த உலகத்தில் உன்னை எந்த அளவு சந்தோஷமாக வைத்திருக்கிறேன் என்பது உனக்கே தெரியும். ஏனென்றால் நீயே என்னிடம் சொல்வாய், என்னை எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக வைத்திருக்கிறீர்கள் தெரியுமா சாயி? எனக்கு அப்பா எனக்கு உதவி செய்யுங்கள் என்றால் ஓடி வருகிறீர்கள். ஓடி வந்து எனக்கான நன்மைகளை செய்து கொண்டு எனக்கான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு என்னை ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்திருக்கிறீர்கள். என்னுடைய அப்பா நீங்களே. எனக்கு சதா சர்வ காலமும் உதவி செய்வதும் நீங்களே என்று ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நான் உனக்கு உதவி செய்யும் பொழுதெல்லாம் எனக்கு நீ சொல்லி இருக்கிறாய், இந்த விஷயம் செய்தீர்கள் சாயி, அந்த விஷயம் செய்தீர்கள் சாயி, அதே போலவே எனக்கு எல்லா விஷயத்தையும் நன்மையாக செய்யுங்கள் சாயி என்றும் நீ என்னிடம் சொல்லியிருக்கிறாய். நிச்சயமாக நான் நேரடியாக உனக்கு வர முடியவில்லை என்றாலும் யார் மூலமாகவாது வந்து உனக்கான நன்மைகளை கட்டாயமாக செய்து உன்னை திருப்திகரமான ஒரு வாழ்க்கையில் வாழ வைப்பேன். நன்மைகள் நடக்கட்டுமே. எல்லா விஷயத்திலேயும் உனக்கு தவறாக நடந்ததல்லவா, உனக்கு நன்மைகள் நடக்கட்டுமே. எல்லா காலமும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று உனக்கு புரிய வைக்கிறேனே. தங்கமான பிள்ளைக்கு இனிமேல் எதையும் நினைத்து கவலை வேண்டாம். பொறுப்பான பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கவில்லையே, அந்த விஷயம் நடக்கவில்லையே என்று பயமும் வேண்டாம். ஏனென்றால் உனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இன்பம் என்ற ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். அனுபவிக்க நீ தயாராகிவிடு. இந்த சாயை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்பமோடு சந்தோஷத்தோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் திருப்திகரமாகவும் கண்டிப்பாக இருப்பார்கள். அதனால் என்னுடைய பிள்ளைகளை பற்றி எனக்கு எந்த கவலையும் அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று சொல்லி 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 உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் சக்திகளை நீங்கள் ஏற்றிக்கொண்டேதான் இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணும் ஒவ்வொரு விஷயத்தையும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமான விஷயங்களாக இருக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயமும் நான் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து 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 செய்து கொண்டுதான் இருக்கிறேன். கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை காமித்திருக்கிறேன். சந்தோஷமாக இருங்கள். நான் இந்த சாய் எப்பொழுதும் இருப்பேன். எல்லா காலகட்டத்திலேயும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்வேன். எப்பொழுதும் என்னாலும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை வழிகாட்டுவேன். இந்த சாய்நான் ஓம் சாய்ராம்.